ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஏலைன் குர்த்தி ஃபைனலி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஏலைன் குர்த்தியோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏலைன் குர்த்தி ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். வீடியோ லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் வந்துட்டு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் பேக் நெக் லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி கார்னரில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிளாத்தோட குட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸை மேலே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே வச்சு கார்னரில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே கிராஸ் பீஸை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னரில் எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸை மேலே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த தூக்கிட்டு இருக்க கிராஸ் பீஸை இந்த மாதிரி நம்ம படிய வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம். மேல் பக்கமாக அதாவது வெளிப்பக்கமாக வந்துட்டு படிய வச்சு படிமான தையல் வந்துட்டு சுற்றி போட்டு எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ்க்கு மேலேயே. இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே நம்ம உள்ளுக்கா வந்துட்டு மடித்து மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். உள் பக்கமாக வந்துட்டு கிராஸ் பீஸை திருப்பி வச்சு மேலேயே வந்துட்டு நெக்கோட ஷேப்புக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி பேக் நெக் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்துட்டு குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒன்றா வச்சு மேலே ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டோம்னா நமக்கு ஷோல்டர் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ மேலேயே வந்துட்டு நம்ம 2-3 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஷோல்டரும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு 3 ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். 2 சைட் ஷோல்டருமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு இந்த மாதிரி கிளாத் தூக்கிட்டு இருக்கோம். அந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பின்பக்கமாக படிய வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அதாவது பேக் நெக்குக்கா வந்துட்டு படிய வச்சு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க 2 ஷோல்டர் சைடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி கீழே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைட் ஸ்லீவ்லேயும் 1 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்பீடாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லேஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸ்லீவுக்கும் வந்துட்டு நம்ம லேஸ் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வந்துட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப ஒட்ட கார்னரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைட் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லலாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம குட் சைட் கிளாத்தோ ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோமான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடுமே செக் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டரும் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்லீவ் ஹைட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஹைட் கரெக்டாக இருக்குது. ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா ட்ரெஸ் வியர் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது.
நெக்ஸ்ட் நம்ம சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவும் கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கையோட சுற்றளவு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்துட்டு நல்லா டைட்டாக வியர் பண்ணுற மாதிரி குர்த்திலையும் டைட்டாக வியர் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால கொஞ்சம்னா ஒரு 1 இன்ச் வந்துட்டு லூஸ் விட்டே வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச். நான் ஒரு 1 இன்ச் லூஸ் விட்டு 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏலைன் குர்த்தி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும்போதே நம்ம எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் மார்க்கரில் ட்ரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போட மெஷர்மெண்ட், கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டோட மெஷர்மெண்ட் 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் மார்க்கரில். ஸ்டிச் போடும்போது இந்த மார்க்கருக்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபிட்டிங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்களுமே இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவும் நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்ததும் அப்படியே கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தோட எண்டு வரைக்கும் மார்க்கிங்க்கு மேலேயே நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. நல்லா ட்ரெஸ்ஸோட ஷேப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவும் நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்லீவ் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கும். இந்த சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக ஜாயினாக இருக்கணும். ஸ்லீவ் கிட்ட ஒன்று மேலே ஒன்று கீழே ஏற்றி இறக்கி இல்லாமல் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கிட்ட கரெக்டாக ஜாயின் ஆகி இருந்தால் தான் நமக்கு கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஜாயின் ஆகியிருக்கும். நல்லா 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சு அந்த மார்க்கருக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கிறேன். எண்டு வரைக்கும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகி இருந்தால் தான் கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனாக ஜாயின் ஆகியிருக்கும். கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஏற்றி ஒரு கிளாத் இறக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக 2 சைடும் ஏலைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டு பண்ணி சுற்றி வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் கொடுத்து கட் பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பர்ஃபெக்டாக ஏலைன் குர்த்தி கீழே பாட்டம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக சைடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஏலைன் குர்த்தி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏலைன் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.